இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இப்படி ஒரே குழப்பத்துக்கு மேலே குழப்பத்தை தாத்தா இப்போ கிரியேட் பண்ணி விட்டார். சூப்பரான ஒரு சம்பவத்தையும் செஞ்சு விட்டார். இப்போ என்னென்னா காவேரியை கல்யாணம் பண்ணதே விஜய் எதுக்காக அப்படின்னா சொத்துக்காக தான். சொத்தை நம்ம பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தான் மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அந்த வீட்டில். இந்த சமயத்தில் நம்ம இந்த பொண்ணு ஒரு ஹெல்ப் கேட்குது. ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜை போட்டு சொத்தெல்லாம் நம்ம பேரில் வாங்கினதுக்கு பிறகு எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் காவேரியுடைய நல்ல மனசு, காவேரியுடைய நல்ல குணம், அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதது, இந்த எல்லா விஷயமே சோமு தாத்தாவை ரொம்பவே கவர்ந்து இழுத்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருக்கு தெளிவாக புரியுது இது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட், ஃபேக் மேரேஜ் தான். ஆனால் நாளாக இது ஒரு வேளை காதலாக மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வகையான கட்டாய கல்யாணம் தான் வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சும்மா ஒரு காரணத்துக்காக ஒரு டம்மி மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்கிறதுக்காக தான் ட்ரிப்புக்கு அனுப்புறது, காம்படிஷன் வைக்கிறது, ஹனிமூனுக்கு அனுப்புறது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஒருபடி மேலே போய் தாத்தா இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் ஒன்றா தான் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டார். அதாவது கம்பெனியுடைய மேஜர் டெசிஷன் எதையுமே விஜய் தனியாக எடுக்க முடியாது. அதுக்கு காவேரியுடைய கையெழுத்து வேணும். இது இப்போ ஏற்கனவே விஜய் முந்தின நாள் தான் என்ன சொன்னார்னா நீங்கள் பாட்டி காலமிக்கி விட்டது, தாத்தாட்ட இப்படி பேசுகிறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ரொம்ப பாசமாக ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குன்னா இங்கேயே செட்டில் ஆகலான்னு பார்க்குற நீ அப்படிங்கிறார். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் அவங்க கிடையாது அப்படிங்கிறது கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தபோதே அவருக்கு தெரியும். கொடைக்கானல் நடந்தது, பேசினது, பண்ணதெல்லாம் வச்சு அந்த பொண்ணு வித்தியாசமான பொண்ணுன்னு தெரியும். இந்த மகாசங்கமம்னு ஒன்று வச்சு நல்லா போயிட்டு இருந்த கதையை கெடுத்து விட்டு அதில் வேறு காம்படிஷனை வச்சு திடீர்னு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு வெறுப்பை கொண்டுட்டு இப்போ ரெண்டு பேரும் முட்டல் முதல்ல இருக்க மாதிரி காமிச்சிடுறாங்க. இவரும் சுத்தமாக புரிஞ்சுக்காத மாதிரியும் திடீர்னு எப்படி ஆஹா கல்யாணத்தில் சூர்யா இருப்பாரோ அந்த மாதிரி விஜய் இங்கே மாறிட்டு இருக்காரு. கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயங்களே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறதுலாம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஒரு நெருக்கத்துக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக தான் முடியும். அது சேர்க்காது இம்மீடியட்டாக. ஆனால் காவேரியை இதுக்கப்புறம் தாத்தா நீ ஆஃபீஸ் போகணும், அது உன் ஆஃபீஸும் தான், நீயும் போ அப்படின்னு சொல்ல. அது இந்த அன்பரசுக்கும் இந்த பக்கம் இங்கே இருக்கிறப்ப அஜய்க்கெலாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்க அந்த சமயத்தில் விஜயும் ஒரு மாதிரி சோகமாக போகிறாரு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஒரு அடிக்கடி எரிஞ்சிருந்துச்சுன்னா விட போகிறாரு. இவங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களும் வேலைக்கு போகிற இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணும்பொழுது நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு கொண்டு போனால் இன்னமும் கதை கொஞ்சம் ஒய்டாகும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கங்காவும் குமரனும் இப்போ ரொம்ப நல்ல கப்பல் ஆகிட்டாங்க. குமரன் பயங்கரமாக நடிக்கிறாரு, சூப்பரான விஷயம்லாம் பண்ணுறாரு, ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துடைய நெருக்கம் நெருங்க நமக்கு ஒன்று தோணுது. என்னென்னா எப்போ வேணாலும் கங்காவுக்கு குமரனை பற்றி உண்மை, அவர் தான் பணத்தை தொலைச்சாருங்கிற உண்மை தெரிய வரலாம். ஆனால் அதனால தான் அந்த கல்யாணம் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ உடனடியாக வராது. ஆனாலும் அந்த சந்தேகங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசலும் சண்டையும் வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓவராலாக நீங்கள் இப்போ மகாநதி சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ